வெனஸ்டே மார்னிங் எல்லாத்துக்குமே வணக்கம். எல்லாத்துக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா சரி எழுந்திரிச்சோன்னே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம், நைட் லேட்டாக தூங்கினதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் வாங்கிட்டு வந்துட்டு பால் காய வச்சு பால் வச்சு டிவி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே டீ குடிச்சிட்டு அடுத்தது சரி நியூ இயர் எல்லாம் ஏதாச்சும் ஸ்வீட் செய்யலாம், ஸோ இனிப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயாசம் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பாயாசத்தை அந்த இதெல்லாம் போன தடவை நான் பண்ணும்போது நொறுக்கி கட் பண்ணி போடாமல் விட்டுட்டேன், நீளமாக வந்துருச்சு. இந்த தடவை நொறுக்கி போட்டுட்டு நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்து தனியாக அது போட்டுட்டு ஆல்ரெடி பால் கொதிச்சிட்ருக்கு, அதில் சர்க்கரை போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்கோம்ல அந்த பாயாசத்தை அந்த சேமியா அதை எடுத்து அதை போட்டுட்டு அப்புறம் ஜவ்வரிசி வந்து நான் ஊற வச்சுருந்தேன். இந்த ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, அப்புறம் சபுதானான்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஊற வச்சுருந்தேன், அதை எடுத்து பாயாசத்தில் போட்டு அப்புறம் வறுத்து வச்ச சேமியா அதெல்லாமே போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அது எல்லாமே நல்லா வேகணும்ல, அதனால் கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் 2 தட்டி போட்டுட்டு இன்னொரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சை இது 2யும் நல்லா வறுத்து அதையும் போட்டுட்டேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே பேனில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு 2 திராட்சை 2 முந்திரி 1 திராட்சை போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு ஜவ்வரிசி ஆல்ரெடி ஊற வச்சுருப்போம்ல அதையும் எடுத்து போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வச்சுட்டு அந்த கேப்பில் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, சரி நம்ம மட்டும் பாயாசம் சாப்பிட்றோம், பாப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவள் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ஜவ்வரிசியில் வந்து செய்யும்போது வெயிட் கெயினுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாரத்தில் ஒரு 2 தடவை எல்லாம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரெகுலராக கொடுக்கும்போது நல்ல வெயிட் கெயின் ஆகும்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் சரி நம்மளும் ஏன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ பாயாசம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி அவளுக்கும் வந்து நியூ இயருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் அவளுக்காகவே நான் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதும் நான் சொல்லியிருப்பேன். பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி. அதில் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கிளறி எடுத்து ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. நம்மளோட பாயாசமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டை வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை வந்து நான் உடச்சி தர சொன்னேன். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சட்னி போடலான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றியில் தட்டி அப்படியே பாருங்கள் சுக்கு நூறாக உடச்சிட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போயும் துருவி போடுவேன், இந்த தடவை பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். என்ன ஒரு விஷயம்னு பாருங்கள், சட்னிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ டைம் இப்போவே 10 மணி ஆகிடுச்சு. சட்னிக்கு தேவையானதும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இப்போ கரண்ட் இல்லை, எப்போ வரும்னு தெரியல. வந்ததுக்கப்புறம் சட்னி அரைச்சி சாப்பிட்ணும். பாயாசம் வச்சதுனால இப்போ அது எங்களை காப்பாற்றுச்சு. ஸோ பாயாசம் குடிச்சிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு ஃபில்லப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட்டாக கூட சாப்பிட்லாம்ல. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கரண்ட்டும் வந்துருச்சு. சட்னி அரைச்சிட்டு பாப்பாவுக்கும் தண்ணி காய போட்டிருக்கேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது வந்து நல்லா ஆற வச்சுருந்தேன். அதை மிக்சியில் போட்டுட்டு லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்குங்க. நீங்கள் மசிச்சு கொடுக்குறதுனால கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி அரைச்சி கொடுக்குறதுனால கொடுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வந்து நான் ப்ரெஸ்ட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபார்முலா மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். பாப்பாவும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு க்யூட்டாக ரெடி ஆகிட்டா. பாருங்கள் எப்படி விளையாடிட்டு இருக்கா. அவள் ட்ரெஸ்ஸில் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கு. அது பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவளுக்கு அது வந்து பிச்சு வாயில் வைக்கணும். அதனால் வந்து பிடிச்சி இழுத்து வாயில் வச்சுக்கிட்டு இருந்தா. பாரு பாப்பா பாரு பாப்பா அவ்வளோ தடவை கூப்பிட்டு பார்க்கவே மாட்டேன்ட்டா. ஒரே விளையாட்டு தான். அவங்க அக்கா வந்தாங்க சொல்லிட்டு விளையாண்டுக்கிட்டே இருந்தா கிளம்பி போகிற வரைக்கும். பாருங்கள் நீங்களே எப்படி விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை பிடிச்சி கிள்ளிட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்தா. சரி லஞ்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நானும் அவரும் கிளம்பிட்டோம். புதுசாக ஈரோட்டில் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு பழையபாளையத்தில் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. சரி அங்கேயே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து குடில் செட்டப்பில் தான் இருக்கும். நம்மளுக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்டுக்கோழி சூப்பு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் கிராப்பு நண்டு லாலிபப்பு பாருங்கள் உள்ளே நண்டு கால் வச்சு இருக்குது. எப்போவுமே ஃபிஷ் ஃபிங்கர் தான் ஆர்டர் பண்ணுவோம். இந்த தடவை கொஞ்சம் கோல்டுங்கிறதுனால எல்லாத்துக்கும் சரி இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவல். அப்புறம் எப்போவுமே வந்து நாங்கள் சிக்கனில் பார்த்திங்கன்னா நான் தந்தூரி சிக்கன் ரைஸ் அப்படி தான் நான் ஆர்டர் பண்ணுவேன். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நல்லாம்பட்டி சிக்கன்னு சொல்லிட்டு நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றி மோஸ்ட்லி அதில் நல்லெண்ணெய் ஸ்மெல் நல்லாவே வந்துச்சு. ஸோ அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
பாப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சர்வ் பண்ணுவாங்களோ ஒரு சிஸ்டர், அவங்களே வந்து நான் வச்சுருக்கேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வச்சதுக்கப்புறம் தான் நாங்களும் நல்லா சாப்பிட முடிஞ்சுச்சு. அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்புறம் அவங்களுக்கும் வந்து டைனிங் அங்கங்கே ஆள் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிகிட்டு வந்து எங்ககிட்டயே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து கூழ் பாயாசம்னு சொல்லிட்டு அதை லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் வச்சிட்ருந்தாரு. அப்படியே வந்து நான் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாப்பா வந்ததுக்கப்புறம் சுத்தமாக வந்து அவர்னாலேயும் சாப்பிட முடியல, என்னாலேயும் சாப்பிட முடியல. அப்படியே முன்னாடி வைக்கிறதெல்லாம் வேணும் வேணும்னு பிடிச்சி இழுத்து இழுத்து தள்ளிட்டு இருந்தான். பாருங்கள் அப்படியே வண்டியில் வர வர அவள் அப்படியே தூங்கிட்டா. சரி வீட்டுக்கு வந்தோன்னா அவளை தூங்க வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டீ வச்சு குடிச்சிட்டு இப்படியே வந்து மாடிக்கு போகலான்னு போயிட்டுருக்கோம். தன்சோ இங்க வா. டா எங்க இருக்கோம்? மாடிக்கு வந்தோம். எங்க பாக்குற? என்ன பாக்குறடா? இங்க பாரு. மாடிக்கு வந்தோன்னே பாப்பாவை சுற்றி முற்றி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி துணி காய போட்டிருந்தேன். துணியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே போகலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்தோம். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெறும் பிஸ்கெட் தான் இருந்துச்சு. ஸோ நான் இடையில ஏதாச்சும் பசிக்கிற மாதிரி இருந்தால் வெறும் பிஸ்கெட்டே தான் சாப்பிடுவேன். ஸ்நாக்ஸும் மோஸ்ட்லி பெருசாக நான் விரும்ப மாட்டேன், பெருசாக எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஆனால் எனக்கு பிடிச்ச சில ஸ்நாக்ஸுன்னு இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாக பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த தட்டு வடை, பாப்பாவுக்கு வந்து ஓட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அதனால் ஓட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அச்சு முறுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 50-50 பிஸ்கெட்டும் பாப்பாவுக்கு தான். அதை நான் பெருசாக பிஸ்கெட் அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன், சும்மா கையில் வச்சுட்டுருக்கிறக்காக கொடுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதிரசம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, மசாலா கடலை சம்திங் அது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொன்று இருக்கும், இந்த சிவப்பு கலரில் ஒரு சிப்ஸ், அதுவும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஸ்நாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே வச்சு சாப்பிடுவேன். அந்த மாதிரி வரும். ஏன்னா இருக்கும்போது அதை நான் சாப்பிட மாட்டேன். இல்லாத போது தான் வந்து ஏதாச்சும் வேணும் வேணும்னே தோணும். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி வச்சு அவளுக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி வச்சு ஊட்டி விட்டுட்டேன். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிக்கலான்னு தோசை ஊற்றிட்டுருந்தேன். ஸோ அப்படியே மோகனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட்டின் தோசை மாதிரி ஊற்றி கொடுத்தேன். இப்போ தான் ஒரு வழியாக பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்தேன். ஸோ அவர் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோகன் வந்து வெளியே போயிருக்காங்க, அவங்க இன்னும் வரல. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் தூங்க வச்சுட்டு சரி தோசை அவள் தூங்கும் போதே தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10:15 ஆகுது. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடல. ஸோ டேரெக்டாக ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். அதனால் சட்னி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலான்னு வச்சுட்டு போயிட்டோம். உங்களுக்கெல்லாம் எப்படி நியூ இயர் போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.